வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அப்புறம் இது கூடவே ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம், ஒரு 10 பூண்டு, கூடவே ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாங்கிறதுனால 2 எடுத்துருக்கேன். சின்னமாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் கூடவே மசாலா 2 டேபிள் கரண்டி அளவுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். இப்போ இது கூட நல்லா புளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா அமுக்கி இது பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வரணும். புளி நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளியை நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ புளி ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது மண் பாத்திரம் சூடு வர்றதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றிடணும். இப்போ சூடாகட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால் வெந்தயம் கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம் போட்டவுடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாயை அப்படியே சும்மா கிள்ளிட்டு 2ஆக போடுங்க. அப்புறம் இது கூட 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதும் இது கூடவே நம்ம தக்காளி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு இந்த குழம்பு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை கூட சேர்த்தாச்சு. இது கூடவே மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துடுங்க. இப்போ தக்காளியை வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல 2 டேபிள் கரண்டி அளவுக்கு, அந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். மசாலா ரேசாக கிளறுனா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் இது பண்ணீங்க அப்படின்னா அந்த மசாலா கருகிடும். எப்போவுமே மசாலா லேசாக கிளறுனா போதும் அந்த எண்ணெயில். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு இது மாட்ட கையை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டஸ்ட் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா ஸ்டவ் ஹையில் வச்சு ஒரு கொதி வரட்டும் நமக்கு. இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இந்த மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா வத்திடுச்சு. லேசாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்துக்குங்க. எப்போவுமே மீன் குழம்பு போட்டவொடனே மீனை கிண்டிடக்கூடாது. லேசாக இப்படி குழம்பு மசாலாக்குள்ளே இது போகட்டும். மீன் இது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.